வணக்கம். தமிழகத்துக்கு ஒரு முக்கியமான வானிலை எச்சரிக்கை வந்திருக்கு. வரப்போற சில நாட்கள்ல என்னென்ன நடக்க போகுதுன்னு நாம விரிவா பார்க்கலாம் வாங்க. ஆமாங்க. கிட்டத்தட்ட 25 மாவட்டங்களுக்கு கனமழையிலிருந்து மிக கனமழை வரைக்கும் பெய்யும்னு ஒரு பெரிய எச்சரிக்கையே விடுத்திருக்காங்க. நிலைமை கொஞ்சம் தீவிரமா தான் இருக்கு. நம்ம எல்லாரும் இது வெறும் சாதாரண மழை எச்சரிக்கைன்னு நினைச்சிடக்கூடாது. உண்மையில வங்கக்கடல்ல ஒரு புயல் சின்னம் உருவாகி வேகமா நம்ம கடற்கரையை நோக்கி வந்துட்டு இருக்கு. சரி, முதல்ல இந்த புயல் சின்னம் எப்படி படிப்படியா உருவாகுதுன்னு பாத்துறலாம். எல்லாமே ஒரு தாழ்வு பகுதியா தான் ஆரம்பிச்சது. அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமா வலு பெற்று ஒரு தாழ்வு மண்டலமா மாறுச்சு. இப்போ அது புயல் சின்னமா உருவெடுத்திருக்கு. இதுதான் நமக்கு இவ்வளவு பெரிய கனமழையை கொண்டு வரப்போகுது. ஓகே, இந்த புயல் சின்னத்தால முதல்ல பாதிக்கப்பட போற பகுதிகள் எது? எப்போ மழை ஆரம்பிக்கும்? வாங்க அதை பத்தி பாப்போம். இதுல நாம ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த புயலோட முதல் தாக்குதல் டெல்டா மாவட்டங்கள் மேல தான் இருக்க போகுது. தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர்னு இந்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லா மாவட்ட மக்களும் ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த தேதிகளை உங்க கேலண்டர்ல மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஜனவரி 9, 10, 11 இந்த 3 நாளும் மழை ரொம்ப தீவிரமா இருக்கும், வானிலையும் ரொம்ப மோசமா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். சரி, டெல்டா பகுதிகளை பத்தி பார்த்தாச்சு. இப்ப மத்த மாவட்டங்கள்ல நிலைமை எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம்னு வட கடலோர மாவட்டங்கள்லயும் அதே ஜனவரி 9ல இருந்து 11 வரைக்கும் விடாம மழை பெய்யும்னு சொல்றாங்க. அதுவும் மிக கனமழையா இருக்கும்னு ஒரு கணிப்பு இருக்கு. சரி, தென் மாவட்டங்கள் பக்கம் வந்தா அங்க மிதமானதுலேருந்து கனமழை வரைக்கும் பெய்யலாம். குறிப்பா ராமநாதபுரம், தூத்துக்குடியில பயங்கரமான சூறைக்காற்று வீசும்னு எச்சரிச்சிருக்காங்க. உள் மாவட்டங்கள்ல ஜனவரி 10, 11ஆம் தேதிகள்ல மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு. இங்க பாருங்க, இந்த டேபிள்ல ரொம்ப அழகா தொகுத்து கொடுத்திருக்காங்க. டெல்டா மற்றும் வடகடலோர பகுதிகளில் மிக கனமழையும் 60லிருந்து 80 கிலோமீட்டர் வேகத்துல காத்தும் இருக்கும். தென்கடலோரத்துல கனமழையும் அதே வேகத்துல காத்தும் இருக்கும். உள் மாவட்டங்கள்ல மழை கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் காத்து 40-50 கிலோமீட்டர் வேகத்துல வீசும். காற்றின் வேகத்தை பாருங்க. தென் கடலோரமா இருக்கட்டும், வடகடலோரமா இருக்கட்டும், 2 இடத்துலயுமே உச்சபட்சமா மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்துல காத்து வீசும்னு கணிச்சிருக்காங்க. இது எவ்வளவு ஆபத்தானதுன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. உள்பகுதிகளில் கூட 50 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் போகலாம். சராசரியா எல்லா இடத்துலயும் 10லிருந்து 15 சென்டிமீட்டர் மழை பெய்யும்னு சொல்றாங்க. இதுவே ரொம்ப அதிகம். ஆனா சில கடலோர பகுதிகளில் இதை விட பல மடங்கு அதிகமா மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. அதனால வெள்ளப்பெருக்கு ஏற்படுறதுக்கான அபாயம் ரொம்பவே அதிகமா இருக்கு. சரி, இவ்வளவு எச்சரிக்கைகள் இருக்கு. அப்போ நாம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது? அதுக்கான பாதுகாப்பு வழிமுறைகளை இப்ப பார்க்கலாம். அதிகாரிகள் சொல்ற ஒரே ஒரு முக்கியமான விஷயம் இதுதான். தயவு செஞ்சு வெளியே போகாதீங்க. இதை விட நேரடியா ஒரு எச்சரிக்கையை கொடுக்க முடியாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சுருக்கமா சொல்லணும்னா, ஜனவரி 9, 10, 11ஆம் தேதிகள்ல எந்த அத்தியாவசிய பயணமும் வேண்டாம். உங்களுக்கு ஏதாவது முக்கியமான வேலைகள் இருந்தா அதை 9ஆம் தேதிக்கு முன்னாடியே முடிச்சிடுங்க. குறிப்பா சென்னையிலிருந்து புதுக்கோட்டை வரைக்குமான கடலோர மக்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கரண்ட் கட், வெள்ளம் இது எல்லாத்துக்கும் தயாராயிடுங்க. உண்மையில வானிலை ஆய்வாளர்கள் இந்த மாதிரி ஒரு புயல் சின்னம் ஜனவரியில வரும்னு கணிச்சுதான் இருந்தாங்க. ஆனா அவங்க எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் தாமதமா இது உருவாகிருக்கு. ஆனா இப்போ உறுதியா நம்மள நோக்கி வந்துட்டு இருக்கு. வடகிழக்கு பருவமழை முடியிற நேரத்துல இந்த புயல் சின்னம் வருது. அப்போ இதுதான் இந்த வருஷத்தோட கடைசி மழையா? ஒருவேளை இந்த பருவமழையோட ஒரு சக்தி வாய்ந்த பிரியாவிடையா இது இருக்குமோ? என்னவா இருந்தாலும் எல்லாரும் ரொம்ப பாதுகாப்பா இருங்க.